நான்வெஜ் செய்ய முடியலன்னா என்னங்க, கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி, சுட சுட சாதம் மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6 போல முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி காலிஃபிளவர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் அதுல தண்ணி ஊத்திக்கிறேன். கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.